இன்றைக்கு நம்ம மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் செய்த மகிமையான காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இல்லையா? யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக விளங்க காட்டி நிறைய வார்த்தைகளை பேசி தட்டி எழுப்பி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து, அது மாத்திரமல்ல 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு புறப்பட்டு போனார் என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். இதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, கடந்த வாரம் முழுவதும், கடந்த ஈஸ்டர்ல இருந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்ற வசனத்தின் அடிப்படையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மோடு கூட செய்கிறார், பேசுகிறார், என்னென்ன கிரியைகளை செய்கிறார், யார் யாரை தட்டி எழுப்பினார், எப்படி தோமாவை உயிர்ப்பித்தார், எப்படி மரியாளை தட்டி எழுப்பினார், பேதுருவை தட்டி எழுப்பினார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த சீஷர்களுக்கு முன்பாக அவர் எதிர்பட்டு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான் சொன்னதை செய்கிறவர் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் அவசரம், ஆகவே தேவனுடைய வார்த்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லா சீஷர்களுக்கு முன்பாக நான் கடந்து செல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக நான் கடந்து போகிறவர் என்று அவர்களோடு கூட பேசி அவர்களை தைரியப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் அதன் தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம், அதை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீஷர்களை பார்த்து ஒவ்வொரு காரியங்களாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியங்கள் உண்மையிலே பாருங்க, ஒரு சிலர் சந்தேகத்தோடு இருந்த பொழுது அவருடைய சந்தேகத்தை நீக்கி அவர்களை தைரியப்படுத்தினார். அவர்கள் பின்வாங்கி போன எம்மாவூருக்கு போன சீஷர்களை தட்டி எழுப்பி மறுபடியும் எருசலேமுக்கு போங்க என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவரை அறியாதிருந்த பொழுது, கண்கள் மறைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் இந்த அப்பத்தை கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து அவர்களை கண்களை திறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியே ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்காக காட்சி கொடுத்து, தரிசனம் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, தொடர்ந்து 45ஆம் வசனம் 46ஆம் வசனத்துல அவருடைய வேத வசனங்களை அவர்களுக்கு விளங்க காட்டினார். ஒவ்வொரு வசனத்தையும் அவர்களுக்கு போதித்து கொடுத்து கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 21ஆம் அதிகாரத்துல ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்த பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மீன் பிடிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், சீஷர்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஒரு ஆலோசனையாக ஒரு வார்த்தையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, அதாவது யோவான் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போன பிறகு உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்கள் மேலே அமர்ந்திருந்து உங்களுக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினதை பார்க்கிறோம்.
அதனால்தான் இவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, அதாவது உன்னதத்திலிருந்து வரப்போகிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை, அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கூடி இருந்து ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணி அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், 40 நாள் அளவும் ஆண்டவர் போனதுக்கு, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் போன பிறகு அந்த 10 நாள் அளவும் அவர்கள் தேவனுடைய பாதத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாள், அதாவது 50வது நாள் ஆண்டவர் பரத்துக்கு ஏறிய பின் 10வது நாள் அவர்கள் மறுபடியும் ஒரு இடத்திலே மேல் வீட்டறையிலே கூடி காத்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்த வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல அவர்கள் காத்திருந்த பொழுது, அவர்கள் தரித்திருந்த பொழுது, அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வல்லமை நம்ம மேல இறங்கி வரும் பொழுது இந்த வல்லமையினால ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பலனால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள அநேகர் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஒரு சிலர் இந்த அபிஷேகத்தை பெறாமல் இருப்பீர்கள். கடந்த வாரத்திலே நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும் பொழுது அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணினேன். அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை ஒரு ஆண்டி இன்னைக்கு சொல்லும் பொழுது, அந்த நாளிலிருந்து நான் காத்திருந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்மை நிரப்புவார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு தாகத்தோடு கூட, ஆவியானவரே, அன்றைக்கு ஆண்டவரே சீஷர்களை நிரப்பினீரே, அன்றைக்கு அந்த 120 பேரை நிரப்பினீரே, அதே வல்லமை எங்க மேல இறங்கட்டும் என்று தாகத்தோடு நீங்க கேளுங்க. ஒருவேளை நீங்க அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருந்தால், இன்னும் வல்லமையை தாங்கப்பா, இன்னும் வரங்களை தாங்கப்பா, இன்னும் நாங்கள் வெவ்வேறு பாஷைகளை நாங்க பேசணும், நிறைய பாஷைகளை பேசணும், பேசி 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 உங்களை நாங்கள் புகழணும், உங்களுடைய மகத்துவத்தை பேசணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் அளவில்லாத அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். இந்த அபிஷேகத்தின் விளைவு என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியில ஒரு அருமையான வசனம், 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த உன்னதத்திலிருந்து வருகிற இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த அபிஷேகம், ஆவியானவரின் அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நடக்கிற ஒரு முக்கியமான கிரியை என்னன்னா,
நமக்குள்ளே ஒரு உயிர் வரும், உயிரடைவோம். ஆமென். உயிர் மீட்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போனவர்களா இங்க வந்திருக்கலாம், ஜெப வாழ்க்கையில குன்றி போய் இருக்கலாம், சோர்வினால வேதனையோடு கூட இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். ஜெபம் பண்ணி ஒரு அற்புதமும் நடக்கலையே, என்னால இனி எதற்காக நான் ஜெபம் பண்ணணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம், அல்லது மரண பயத்தினால இருக்கலாம், அல்லது மனிதர்களால பயத்தினால நீங்கள் இருக்கலாம், வெட்கத்தோடு தலை குனிந்து இருக்கலாம், அல்லது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து நீங்க இருக்கலாம், அல்லது இந்த அபிஷேகத்தை இழந்து நீங்க இருக்கலாம், அல்லது பாவத்திலே விழுந்து பின்மாற்றத்திலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்திலே ஒரு உயிர் மீட்சி, உங்களுடைய ஆவியில ஒரு உயிர் மீட்சி, உங்களுடைய ஆத்துமாவில ஒரு உயிர் மீட்சி, உங்களுடைய இருதயத்துல, மனதுல, சிந்தையில, உங்களுடைய பேச்சில, உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய தியானத்தில, உங்களுடைய சிந்தனையில, நினைவுகள்ல ஒரு உயிர் மீட்சி, ஒரு குடும்பத்துல, உங்களுடைய குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, தேசத்துல ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த ஆவியானவருடைய உன்னதத்தின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த உயிரடைகிற காரியங்கள்ல, எந்தெந்த காரியங்கள்ல எப்படி எப்படி நீங்கள் சீர்படுத்தப்பட போறீங்க, எப்படி எப்படி உயிரடைய போறீங்க என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு, அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு, ஒவ்வொரு சீஷர்களையும், ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் கர்த்தர் எப்படி மாற்றினார், எப்படி பயன்படுத்தினார், எப்படி அவர்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி வந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். நீங்க கவனமா கேட்டுட்டு, ஆண்டவரே என்னையும் உயிர்ப்பீங்க, எனக்குள்ளேயும் இந்த உன்னத அபிஷேகம் இறங்கட்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்வார், உங்களை உயிர்ப்பிப்பார். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களை நிரப்பும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்த காரியங்கள், தம்முடைய பிள்ளைகளுக்குள் அவர் செய்த காரியங்கள், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாமே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருக்கிறது. அடிக்கடி இதை வாசிங்க. வாசித்து வாசித்து என்னையும் ஆண்டவரே இப்படியே என்னை மாற்றுங்க, என்னையும் உயிர்ப்பீங்க, என்னையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க, என் மூலமாய் அற்புதங்களை செய்யுங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்க மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுரு உரத்த சத்தமாய், யூதர்களே, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது, இதுல என்ன இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இது சாதாரணமான வார்த்தை கிடையாது. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பேதுரு இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில எல்லாரும் ஆண்டவரை நியாய விசாரணை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் கூட்டமே பயந்து ஓடி போய்விட்டார்கள். ஓடி போய்விட்டார்கள். எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள். பேதுரு ஓடி போகவும் முடியல, அவரை பின்தொடரவும் முடியல. அதனால தூரத்தில் பின் சென்றவன்,
ஆனா அவனை பார்த்து அந்த யூதர்கள் கேட்கிறாங்க, நீயும் அவனோடு கூட இருந்தவன் தானே, நீயும் உன்னை பார்த்தால் கலிலேயன் மாதிரி இருக்கிறதே என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பயந்து போய் தலையை தொங்க போட்டு கொண்டு, நான் இல்லை, நான் அவன் இல்லை, எனக்கு அவரை யாருன்னே தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலை என்று சொல்லி 3 முறை மறுதலித்தான். நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். மற்ற சீஷர்கள் பயந்து ஓடி போய்விட்டார்கள். சரி, அதுக்கப்புறம் யோவான் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த நாளில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல அன்றைய தினம், அதாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்திலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் கதவு பூட்டி இருந்தார்கள். ஆமென். வார்த்தையை பார்த்தீங்களா? யூதருக்கு பயந்திருந்தார்கள். பேதுரு அன்னைக்கு யூதருக்கு பயந்து அவன் நான் மறுதலிக்கிறேன், அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். அது மாத்திரமல்ல, மற்ற சீஷர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்து ஓடி போய் விட்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 19ஆம் வசனத்துல யூதர்களுக்கு பயந்ததினால கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். அப்போ பயந்த பேதுரு, பயந்த சீஷர்கள், இந்த பயந்தவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்குள்ள வந்த ஒரு உயிர்மீட்சி என்ன தெரியுமா? தைரியம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தைரியம் அடைந்து அவர் சொல்லுகிறார், யூதர்களே என்று அட்ரஸ் பண்ணுகிறார். அப்ப எந்த யூதருக்கு பயந்தானோ அதே பேதுரு அதே யூதர்களை பார்த்து, யூதர்களே என் வார்த்தையை கேளுங்கள் அப்படி சொல்றாருன்னா இவருக்குள்ள எவ்வளவு தைரியம் வந்திருக்கும் பாத்தீங்களா? இந்த தைரியத்தை கொடுக்கிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு தெரியும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுள்ள ஆவி, தைரியத்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே தவிர பயத்தின் ஆவியை கொடுக்கல. பயத்தின் ஆவி, பயத்தினால நீங்க இன்னும் இருக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்னை தைரியத்தின் ஆவியினால நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது உங்களுக்குள்ளே இனம் புரியாத ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுப்பார். ஆமேன். ஆவியில நிரம்ப 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 கர்த்தர் உங்களை தைரியத்தினால நிரப்புவார். இந்த பேதுரு, அவருக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. இன்னும் கிளியரா நீங்க டீட்டெயிலா பேதுருக்குள்ளே இருந்த அந்த தைரியத்தை நீங்க பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுனுடைய கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, ஆமென், ஆச்சரியப்பட்டு. பிரியமானவர்களே, பயந்த ஒரு மனிதர்கள், பயந்த சீஷர்கள், ஆனால் தைரியமாய் பேசுகிறார்கள், தைரியமாய் எழுந்து நிற்கிறார்கள். யாருக்கு பயந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் நின்று பேசுகிறார்களே. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஜீவன், அவர்களுக்குள்ள ஒரு உயிர் இருந்தது. ஆமேன். அதுதான் ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தின் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஒருவேளை பயந்தவர்களா இருக்கலாம், பயந்த சுபாவம் உள்ளவர்களா இருக்கலாம், உங்களுடைய மேலதிகாரி முன்பாக நின்று பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன், உங்களுடைய குடும்பத்துல கூட உங்களுடைய பெற்றோருக்கு முன்பாக அல்லது ஒரு சிலருக்கு மனைவி முன்பாக பேச பயம், ஒரு சிலருக்கு கணவனுக்கு முன்பாக பேச பயம், ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக நின்று பேசுறதுக்கே பயம் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அநேக நேரங்கள்ல சில மனிதர்களை கண்டாலே எங்களுக்கு பயமா இருக்கிறதே, இந்த மனிதர்கள் என்ன பண்ண போறாங்களோ, என்ன பேச போறாங்களோ என்று பயமா இருக்கிறதே என்று நீ இருப்பீர்களே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும், என்னை உயிர் மீட்சி அடைய செய்யுங்க, எனக்குள்ளே ஒரு ஜீவ
ஜீவன் உண்டாகட்டும், அதன் விளைவு எனக்கு தைரியத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் நினைவு கூறுகிறேன். நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு வார்த்தை கூட வாயில வராது. என்னுடைய ப்ரொஃபஸர்லாம் லெக்சரர்ஸ் எல்லாம் ஏதாவது கொஸ்டின் கேட்டா நான் எழும்பவே மாட்டேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எழும்பி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. நான் ஆன்சரும் பண்ண மாட்டேன், தலையும் தூக்கி பார்க்க மாட்டேன், குனிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை பார்த்து ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு அப்படியே குனிஞ்சு கொண்டே இருப்பேன். திடீர்னு கிறிஸ்டி கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா தெரியவே தெரியாது, அமைதியா இருப்பேன், வாயை திறக்க தெரியாது. அப்படியே வாயை திறந்தாலும் தப்பா வரும், கிராமர் மிஸ்டேக்கா இருக்கும் தெரியும், ஆனா வாயை திறந்தா தப்பான வார்த்தை வரும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பயங்கரமா வரும், பேசவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எனக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் அவர் எனக்குள்ளே போட்ட அந்த அபிஷேகம். ஆமேன். அவருடைய உன்னத பலனால தான் கர்த்தருக்காக பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு பலப்படுத்தி இருக்கிறார், மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு தைரியப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை நீங்க கூட ஒருவேளை கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக பயப்படுகிறவர்களாக நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கேளுங்க, எனக்கு ஒரு தைரியத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தருவார், பேசுகிறதுக்கு தைரியத்தை தருவார், சில காரியங்களை டீல் பண்ணுவதற்கு கர்த்தர் தைரியத்தை தருவார். ஆமென். நீங்க ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம் தெரியுமா? யார் என்ன வேணா சொல்லட்டுமே, சாத்தான் என்ன வேணா செய்யட்டுமே, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. எவ்வளவு இடர்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. இதுதான் தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கே வந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். காரணம் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்கள் வரலாம், சாவின் மரண பள்ளத்தாக்குக்கே போலாம், ஆனாலும் பயப்படாதீங்க. தாவீது ராஜா சொல்றது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க எங்க கூட இருந்தா எனக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும்பா, எனக்கு ஒரு தைரியம் இருக்கும்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். ஆமென். யூதர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நீங்க கொலை செய்தீர்கள், ஆனால் அவரை இயேசு உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த யூதர்களுக்கு முன்பாக இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தாரோ அதே பேதுரு சொல்லுகிறார், இந்த தேவனை, இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி சொல்லுவீர்கள்னு சொல்லல. சாட்சி சொல்லுவீர்கள் சொன்னா அது ரொம்ப ஈஸி.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பேதுரு சொல்லுகிறார், 11 பேரோடு கூட எழுந்து நின்று சொல்லுகிறார், இயேசுவுக்கு நாங்கள் சாட்சி, அவர் உயிர் தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சி, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி, நீங்க தான் கொலை செய்தீர்கள் என்பதற்கும் நாங்களே சாட்சி என்று அவர் சாட்சி பகிர்கிறதை, சாட்சியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க சாட்சியா வாழ முடியல, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல முடியல, என்னுடைய வாழ்க்கையினாலேயே நான் அவருக்கு சாட்சியாய் வாழ முடியலையே என்று நீங்கள் வேதனையோடு இருப்பீர்களேயானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டால், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டால், அவர் உங்களை உயிரடைய பண்ணுவார். நீங்கள் உயிரடையும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்தோமே, அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் திரும்பவும் வாசிப்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். முதல்ல சொன்னேன், அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். அவருக்குள்ளே இந்த தைரியம். இங்க பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க சொன்னாங்களா, நாங்க இயேசு கூட இருந்தோம், நாங்க இயேசு கூட இருந்தோம்? சொல்லல. ஆனா அவங்களை பார்த்த உடனே மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதல்லையும் அறிந்து கொண்டார்கள் பேதுருவை, இவன் இயேசுவோடு கூட இருந்தவன், அவரோடு கூட இருந்தவன் என்று. ஆனால் அவன் மறுதலித்து விட்டான். ஆனா இந்த இடத்திலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு ஏற்றபடி இவர் தைரியமாய் நின்றார், வார்த்தைகளை பேசினார், ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றவங்க பண்ற அட்டகாசம் இல்லையா, அது பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது ரொம்ப வேதனை. சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரி தான், ஆனா இவருடைய கணவரோடு கூட தொடர்பு கொண்டு தவறான விதத்துல பேசுறாங்க. ஆனா சர்ச்சில் பார்த்தா சாட்சி சொல்றது என்ன, பாட்டு பாடுறது என்ன, கேர்சல் நடத்துறது என்ன, பயங்கரம். ஆனா ஒரு குடும்பத்தையே கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, இங்கேயும் பிள்ளைகள் இருக்கு, ஆனா தவறான உறவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்பிரகாரமாக நம்ம சாட்சியாய் வாழ்றதை விட உள்பிரகாரமாக சாட்சியாய் வாழ்வது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், இவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாட்டு பாடுறதுனாலயோ பிரசங்கம் பண்றதுனாலயோ கிடையாது. நீங்க ஆண்டவருக்காக வாழணும். உங்களுடைய வாழ்க்கை மூலமாய் நீங்க வாழ்ந்து காட்டுவதன் மூலமாய் ஆண்டவரை பிரதிபலிக்கணுமே, சாட்சியாய் வாழணுமே. அதற்கு தான் நமக்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் சொல்ல முடியுமா, இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் சொல்ல முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஜோமன்றியே, ஜோமணி என்ன பிரயோஜனம், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு கடினமா இருக்குது, கெட்ட வார்த்தை வாயில வருதே என்று யாராவது வீட்டுல சொன்னா அதனால என்ன மேன்மை? ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவருடைய நாமம் எவ்வளவாய் தூஷிக்கப்படுகிறது. பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டு எல்லைக்குரிய மாற்றிட்டானே, பக்கத்து வீட்டுக்கு மேல கேஸ் போட்டானே, என்ன பிரயோஜனம்? ஆலயத்துல போய் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? மனைவியை தள்ளி விட்டு அல்லது கணவனை விட்டு பிரிவினைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டுகிறவங்களா இருக்கணும், சாட்சியாய் வாழணும். பிறர் நம்மை குற்றம் சாட்டுகிறபடி நம்ம வாழக்கூடாதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, நான் சாட்சியாய் வாழும்படி, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆவியானவரே நீர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது
இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க அபிஷேகத்துல, அந்தரங்கத்துல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க 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 வெளியரங்கமாய் அந்த கிரியைகளை கர்த்தர் மற்றவர்கள் காணும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஒருவேளை ஆவியில நிரப்பப்படலைன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்னை கண்டிப்பா நீங்க இன்னைக்கு நிரப்பணும்ப்பா, இன்னைக்கு கூட்டத்தின் முடிவுல என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிரப்பி உங்களை உயிரடைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் உண்டாக்கி உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று பேதுரு சொல்லுகிற இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த பேதுருக்குள்ளே ஆண்டவர் வசனத்தை நினைப்பூட்டுகிறார். வசனத்தை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் என்ன, இவர் வாழ்கிற காலம் என்ன? அந்த நாட்கள் மாதிரி கைகள்ல இந்த புத்தக சுருள் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த ஆண்டவரிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? சத்தியாவியானவர். சத்தியாவியானவர் ஆண்டவர் நமக்கு இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவர், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் என்று யோவான் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை நினைப்பூட்டுவார். சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கிருபை பாராட்டுவார். சத்தியத்தின்படி வாழ உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், யோவேல் தீர்க்கதரிசியை குறித்து பேதுரு பேசுகிறார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். ஆமென். இந்த வசனங்களை தொடர்ந்து வாசித்தால் சங்கீதத்தை குறித்து அவர் பேசுகிறார். சங்கீதத்திலே தாவீது என்னென்ன காரியங்களை பேசினாரோ அதை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து ஆண்டவருடைய வசனங்கள் வருகிறது. பைபிள்ல இருக்கிற அத்தனை வசனங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதே அதிகாரம், அதாவது அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிப்போம். 22. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இங்க பார்க்கிறோம், மோசே குறித்து அவர் பேசுகிறார். மோசேயுடைய வாழ்க்கை, மோசே வாழ்ந்த காலம் யாத்ராகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. லேவியராகவும் எண்ணாகமும் உபாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த காரியங்களை இவருக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அதை குறித்து அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல சாமுவேலை குறித்து பேசுகிறார். 1 சாமுவேல்ல வருகிற சாமுவேலை குறித்து பேசுகிறார். பாருங்க, இந்த பேதுரு படிப்பறிவில்லாதவர், பேதமையானவர் தான்.
ஆனால் ஆவியானவர் அவருக்குள் வரும் பொழுது, அதற்கு முன்பாக வரைக்கும் அவர் என்னென்ன வசனம் பேசினார்னு இல்லை, ஆனால் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவருக்குள்ள இருக்கிற வசனங்களை கர்த்தர் நினைப்பூட்டி வெளியே பேசும்படி, அநேகருக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க 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 இந்த ஆவியானவரோடு இணைந்து வாழும் பொழுது சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், சகல வசனங்களையும் நினைப்பூட்டுவார், சகல வார்த்தைகளையும் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியம் அதுதான். பிரசங்கம் பண்றதுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அபிஷேகத்துல நிரம்பி, ஆவியானவரே என்னோடு கூட பேசுங்க, எனக்கு வார்த்தைகளை சொல்லித்தாங்க, நான் இன்னைக்கு என்ன பேசணும் அப்பா, என்ன ஜெபம் நடத்தணும், எந்த வசனத்தை வைத்து நடத்தணும் என்று ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவார். நேற்று கூட ஆல் நைட் பிரேயருக்கு நான் ரொம்ப நேரம் வேத வசனங்களை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அந்த மாலை நேரத்துல 6 மணிக்கு நான் உட்கார்ந்து என்னுடைய அறையில உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு இரவு ஆல் நைட் பிரேயருக்கு நான் இன்னைக்கு பகல்ல ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருந்துட்டேன், ஏசப்பா என்னை மன்னிங்க ஆவியானவரே, என்ன வார்த்தையில நான் ஜெபம் நடத்தணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேச 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 ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். ஏற்ற காலத்தில்ங்கிற ஒரு வேர்டு அப்படியே ஒரு இருதயத்துல ஃபிளாஷ் பண்ணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். உடனே நான் யோசித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை, ஏற்ற காலத்தில் பொருளாதார ஆசீர்வாதம், இப்படி ஏற்ற காலத்தில் உயர்வு, ஏற்ற காலத்தில் ரட்சிப்பு என்று எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின பொழுது அதை நான் எழுதி வைத்து இங்க வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது இல்லையா? ஆமேன். நானே என்னுடைய சொந்த அறிவுல நான் எடுத்துட்டு வர்றதை விட ஆவியானவரிடத்துல இருந்து கேட்டு கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் நான் எனக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்கள், உணர்த்துகிற வசனங்களை வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு கூட இந்த மெசேஜுக்காக கூட நான் ஆண்டவரிடத்தில் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவரே உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து சகோதரர் தொடர்ந்து பேசுறாங்களே, நான் அதோடைய கண்டினியூஷனா பேசணுமே, எனக்கு வார்த்தை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 தான் கர்த்தர் இந்த காரியங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார், உணர்த்தினார். உள்ள வசனம் இருக்கு, ஆனா அதை எடுத்து கொடுக்கிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு அந்த கல்விமானி நாவை கொடுப்பது ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, அதுதான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இது எப்ப கிடைக்கும்னா ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுதுதான் வரும். ஆமேன். நீங்களும் யாருக்காவது எதையாவது பேசணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்ப ஆண்டவர் உள்ளத்துல ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அது அவர்களை தொடும். ஆமேன். சமீபத்துல ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்துல போய் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெண், ஒரு வாலிப பெண் தற்கொலைக்கு அவள் போய் அந்த தற்கொலையிலிருந்து அவளை மீட்டு வீட்டில் வைத்திருந்தாங்க. அவளிடத்துல வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க சிஸ்டர்னு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நானும் போனேன். போகும்பொழுதே இந்த பிள்ளைக்கு நான் என்ன வார்த்தை சொல்றது ஏசப்பா, நான் என்ன சொல்றது ஏசப்பா, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, நான் அவளுக்கு சொல்லணும் என்று சொல்லி அப்படியே ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே நான் கார்ல போயிட்டே இருந்தேன். போய் அந்த இடத்துல வந்த உடனே இறங்கும் போதும் அதே ஆவியானவரே என்ன வார்த்தை சொல்லணும், என்ன வார்த்தை சொல்லணும். அப்போ அங்க பாம்போல அந்த பிள்ளை உட்கார்ந்துருந்தா. பக்கத்துல நான் உட்கார்ந்து அவளுக்கு தட்டி கொடுத்து, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டியே, ஆண்டவர் பாரு, அம்மாவை பாரு, எல்லாம் பாருன்னு கொஞ்சம் உலக பிரகாரமான வார்த்தைகளை நான் சொல்லிட்டு அப்படி திடீர்னு அப்படி பேசிட்டே இருக்கும் போதே ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இது ஆண்டவருக்கு வேண்டும். அதாவது அந்த கழுதை குட்டி அவிழ்க்கும் பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும். அந்த வார்த்தை, அந்த வசனம் என்னுடைய இருதயத்துல தொனித்தது, என்னுடைய உள்ளத்துல உணர்த்தப்பட்டேன். உடனே அந்த பிள்ளைய பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி காரியங்கள்ல நீ ஈடுபட்டுட்டியம்மா, ஆண்டவர் உன்னை பத்தி சொல்லுகிறார், உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்கு வேணுமாமே, ஆண்டவருக்கு நீ வேண்டுமாமே, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீயே இந்த மாதிரி பண்ணன்னு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சா. அது வரைக்கும் அழல, அப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்து இருந்தா.
ஆனா நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவள் அழ ஆரம்பிச்சா. அழுதுட்டு சொன்ன, ஆண்டி நான் சின்ன வயசுலயே என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன், என்னுடைய பெற்றோரும் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா நான் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது சில பையங்களால ரொம்ப காயப்படுத்தப்பட்டேன். அந்த பசங்க கொடுத்த டார்ச்சர்னால வாழ்றதை விட செத்துறது மேல்னு நான் தெரியாம இந்த சூசைட் அட்டம் பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்போ உங்க மூலமா மறுபடியும் என்னை உணர்த்தி இருக்கிறார், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மளமளமளான்னு அழ ஆரம்பிச்சா. முழங்கால் போட்டு, வேற ஒண்ணுமே பேசல, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள அவங்க அம்மா கல்யாண கார்டு எடுத்துட்டு வந்தாங்க. 2 வருஷங்களுக்கு பிறகு அவங்க அம்மா கல்யாண கார்டு கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ நான் அவங்களிடத்துல பேசினேன், எப்படி இருக்கா, அவ நல்லா இருக்கிறாளா, தைரியமா இருக்காளா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, கல்யாணம் ஒழுங்காயிருச்சு அம்மா, மாப்பிள்ளை எங்க இருக்கா தெரியுமா, ஜெம்ஸ் ஊழியத்துல பீகார்ல மிஷனரியா இருக்கிறாரு, கர்த்தருடைய கிருபையினால அவளும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவளும் ஊழியத்துக்கு போகிறான்னு சொன்னாங்க. இன்றைக்கு அவள் குடும்பமாக பிள்ளைகளோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் வசனத்தை கொடுத்தால் அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது அந்த வார்த்தைகளை செய்து முடித்து விட்டு தான் திரும்பும். நம்முடைய வெறுமையான வார்த்தை வரட்டு பிரசங்கம் ஒன்னுத்துக்கும் ஆகாது. ஆனா ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, அன்றைக்கு அவ்வளோ வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது, ஸ்தேவான் ஆண்டு ஆவியில நிரம்பி ஜெபித்தவனாய் இருந்ததுனால அவனுக்குள்ள இருந்தும் எல்லா வார்த்தைகளும் வந்தது. அது மாத்திரமல்ல, பவுல் வாழ்க்கையிலையும் அவருடைய பிரசங்கங்களை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அத்தனை காரியங்களும் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். காரணம், ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், நம்ம மூலமா மற்றவர்களையும் சத்தியத்துக்குள் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க பைபிள் வாசிக்க முதல்ல ஒண்ணுமே புரியாம இருந்தாலும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களோடு பேசுவார். உள்ள அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஏற்ற நேரம் வரும் பொழுது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து உங்களையும் உயிர்ப்பிப்பார், மற்றவர்களையும் உயிர்ப்பிப்பார், மற்றவர்களையும் தட்டி எழுப்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து கடைசியா ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லா அப்போஸ்தலர்களும், இவர்கள் எல்லாரும், பேதுரு, யோவான், யாக்கோபு, எல்லா சீஷர்களும் அவர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் மேல இறங்கி வந்தது. இவர்கள் சோர்ந்து போனவர்கள், அவிசுவாசிகள், பின்வாங்கி போனவர்கள், பயந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான். 1 மணி நேரம் கூட ஜெபிக்க சொன்ன பொழுது எல்லா சீஷர்களும் தூங்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்களா, அபிஷேகம் வந்ததின் விளைவு அவருடைய ஜெப வாழ்வுல ஒரு உயிர் மீட்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையில ஒரு உயிர் அடைந்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமேன். உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம உறுதியா ஜெபிக்க முடியுதா பாருங்க. அப்பதான் ஜெபம் பண்ணுவோம்னு முழங்கால் போடுவோம், அப்பதான் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஆனா இதை பார்த்துட்டு வந்துடலாமே, யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையா, அப்பதான் திரும்ப கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதுக்குள்ள யாராவது கால் பண்ணுவாங்க, அல்லது காலிங் பெல் அடிக்கும், அல்லது அடுப்புல ஏதாவது வச்சுட்டு தெரியாம முழங்கால் போட்டிருப்போம், அந்த குக்கர் விசில் வரும், ஏதாவது ஒண்ணு. சகோதரர்களுக்கு வேற விதமான காரியங்கள், இப்படி பல விதங்கள்ல டிஸ்டர்ப் ஆகி விடுகிறோம். ஆனா அபிஷேகம் பெற்ற பிறகு தூக்கமோ பசியோ மற்ற எந்த நோட்டிபிகேஷனோ எந்த தடைகளோ நம்முடைய ஜெப வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையில உறுதியாய் தரித்திருக்கிற ஆண்டவர் கிருபை கொடுப்பார். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமென். தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெப வேளை, அந்த பிரேயர் டைம் வந்த பொழுது அவங்க ஆலயத்துக்கு போயிட்டாங்க.
ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிறது தான் இவருடைய வாஞ்சை. அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கூடியிருந்த இடமே அசைந்தது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர்கள் கூடி ஜெபித்த இடம் எப்படி இருந்திருக்கும்? அசைஞ்சிருக்குமா? ஏன்னா இவங்களே அசையலையே, இவங்களே படுத்து கண்ணை மூடி தூங்கிட்டாங்களே, நல்லா தூங்கிட்டாங்களே, இவங்களே அசையலையே, அப்புறம் எப்படி? ஆனா அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை பெற்ற பொழுது, இவர்கள் உயிரடைந்த பின்பு இவர்கள் ஜெப வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் நிறுத்தப்படல, தொடர்ந்து தரித்திருக்கிறாங்க. பல மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. ஜெப வேளையில தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. கூடி ஜெபிக்கும் பொழுது வார்த்தைகளை சொல்லி, அது மாத்திரமல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது, பரிசுத்த ஆவியானவரால் அசைந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜெப அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, என்னை உயிரடைய பண்ணுங்க ஆண்டவரே, என் மேல உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா, என்னை உயிர்த்தெழ பண்ணுங்க. எல்லா காரியங்களிலும் எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு பயத்தை எடுத்து போட்டு சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. வேத வசனங்களை எனக்கு கற்றுத்தாங்க. வேத வசனங்கள் ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது, தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஆகவே ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 ஆவியானவர் வசனங்களை கற்றுக் கொடுப்பார். வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார். வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுவார். அந்த சத்தியத்தின் வழியாக நம்மை நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெப ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உயிர் மீட்சி, இதை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. இதுவரைக்கும் நான் சோர்ந்து போனவளா இருந்தேன், தைரியம் இல்லாதவளாய் இருந்தேன், தைரியம் இல்லாதவனாய் இருந்தேன், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் மனிதர்களை குறித்த பயம் என்னை வாட்டி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும், எனக்குள்ளே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த மனிதர்கள் முன்பாக இயேசுவே உம்மை பற்றி சொல்ல நான் வெட்கப்படுகிறேனோ, அதே இடத்துல நான் சாட்சியாய் நிற்கணும் கர்த்தாவே. எந்த இடத்துல ஆண்டவரே அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கிறேனோ, அதே இடத்துல நான் சாட்சியாய் தலை நிமிர்ந்து நிற்கணும் கர்த்தாவே. எந்த இடத்திலே ஆண்டவரே நீர் நான் உம்மோடு கூட தான் இருக்கிறேன், இருந்தவன் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட்டேனோ, அதே இடத்துல என்னை பார்க்கிறவர்கள் சொல்லணும், அப்பா இவளோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறவர்கள், இவர்கள் தேவ பிள்ளைகள், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லணும் அப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால என் உள்ளத்திலே நான் எவ்வளோ வசனங்களை வாசித்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தாங்கப்பா, எங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை தாங்கப்பா, பிறரை தட்டி எழுப்புகிற வார்த்தை தாங்கப்பா, சத்தியத்தின் பாதையில எங்களை நடத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஜெபிக்கிற இடம் அசைக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர முடியும்.
அன்னைக்கு எலிசா இருந்த இடத்துல எலியா போய் அவன் இருந்த இடத்துல அந்த அபிஷேகமாகிய சால்வையை போட்டது உண்மையானால், இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவது நிச்சயம். ஆமென். வீட்டுல இருக்கலாம், டிராவல்ல இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையினால நிரப்பப்பட போறீங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும், என்னை உயிரடைய பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உன்னின் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உன்னின் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய ஒவ்வொருவர் மேலும் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். உயிரடைய வேண்டுமே, உன்னின் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உன்னின் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் என் மேல இந்த வல்லமை இறங்கட்டும் என்று கேட்கிறார்களோ இப்பொழுது கர்த்தாவே ஒரு 2 மடங்கு அபிஷேகம் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. எல்லா கட்டுகள், எல்லா கட்டுகள், எல்லா கவலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா போராட்டங்கள் மாறட்டும் ஐயா. ஜெபிக்க தடைகள் மாறட்டும். மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தின் நாவியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தைரியத்தின் நாவினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. வசனத்தினாலே ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும் ஐயா. இவர் இரவெல்லாம் ஜெபிக்கட்டும் ஐயா, கண் விழித்து ஜெபிக்கட்டும் ஐயா. நம்முடைய வல்லமையினாலே இவருடைய இரவு நேரங்கள் எல்லாம் ஜெப நேரமாய், துதி நேரமாய் மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா. குடும்பத்துல யார் யார் சாட்சி இல்லாமல் இருக்கிறாங்களோ இன்னைக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஒரு பலனை கொடுங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. சண்டை, வாக்குவாதங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடாது ஐயா. ஒரு சாட்சியின் ஜீவியம் ஜீவிக்கணுமே, உமக்காக வாழணுமே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இவர்கள் ஜெபத்தை கேட்டு எல்லா பிரச்சனைகளும் அசையட்டும் ஐயா. பர்வதங்கள் மெழுகு போல கரைந்து போகட்டும், உருகி போகட்டும். பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எந்த இடத்தில தலை குனிந்தார்களோ ஆண்டவரே, வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில, அதே மனிதர்கள் முன்பாக நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை உயிரடைய பண்ணி எல்லா போராட்டங்களையும் மாற்றி, எல்லா கவலைகளையும் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தால் நிரப்புங்க. உம்முடைய பிள்ளைகளை உயிர்த்தெழ வைங்க, உயிரடைய பண்ணுங்க. உம்முடைய வல்லமை தொடர்ந்து இறங்கட்டும், கிருபையாய் நடத்தும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்புவீராக.
ஒவ்வொருவரும் சொல்லணும், அப்பா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. தொடர்ந்து நடத்துங்க, அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya.